11ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து சத்தமாய் வாசிக்க போகிறோம். 2 Samuel chapter 6 verse 11. 2 Samuel 6:11 வாசிப்போம். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகி ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். மறுபடி வாசிப்போம். அவன் வீட்டார் அனைவரையும். கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி, அந்த ஆசீர்வாதம் எங்கள் குடும்பத்திற்கு இன்றைக்கு தேவை. இந்த வாய்களை திறந்து ஆண்டவரோடு பேசுங்கள். கர்த்தர் உங்களுடைய உதடுகளை கவனிக்கிறார், உங்களுடைய வார்த்தைகளை கவனிக்கிறார், உங்களுடைய சின்சியாரிட்டியை அவர் பார்க்கிறார். ஏனோதான் என்று கை வைத்தாதபடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே அந்த ஆசீர்வாதம் எனக்கு தேவை. என் குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள், வேதனைகள், வியாதிகள், துன்பங்கள், தரித்திரங்கள் போகட்டும். நீர் எங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். நீர் ஆசீர்வாதத்தின் தேவன். எங்களுடைய குடும்பத்திற்கு உங்களுடைய ஆசீர்வாதம் தேவை. பரிசுத்த பிதாவே, இந்த அருமையான மாலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். நீர் கூட்டி சேர்த்திருக்கிற மக்களுக்காக துதிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பாடல் மூலமாய், ஜெபத்தின் மூலமாக எங்களோடு பேசின ஆண்டவர், செய்தியின் மூலமாக எங்களோடு பேசுகிறீர். நாங்கள் கேட்கவும் அதன்படி நடக்கவும் நீர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, உட்காருவோம். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்க வேண்டியதான தேவனுடைய பரிசுத்த பெட்டி எதிர்வராத ஒரு சூழ்நிலையிலே இங்கே ஒரு சாதாரண மனிதனுடைய வீட்டிற்கு அது கொண்டு வரப்பட்டது. அந்த பெட்டியை பொதுவாக இஸ்ரவேலர் வாழ்க்கையில் ஒருபோதும் பார்த்திருக்க மாட்டார்கள். ஆசாரியர்கள் பார்க்க வாய்ப்பில்லை. பிரதான ஆசாரியன் வருடத்துக்கு ஒரு தடவை மட்டும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு போய் இரத்தத்தோடு போய் மக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்கிற அந்த ஒரு நாளில் மட்டும் அவன் அந்த பெட்டியை பார்க்க அவனுக்கு உரிமை உண்டு. அது பரிசுத்தமான பெட்டி. காரணம், தேவன் அதில் வாசம் பண்ணினார். தி ஆர்க் ஆஃப் த கவனன்ட் என்று இருக்கிறது உடன்படிக்கை பெட்டி. மேலே ஒரு தங்க பாலத்திலே, மெர்சி சீட், கிருபாசனம் என்று சொல்லக்கூடிய அந்த தங்க பாலத்திலே தூதர்களில் ஒரு கூட்டமாகிய கேருபீன்கள் 2 செய்யப்பட்டு மிக உயரமாக செட்டைகளை விரித்து அந்த கேருபீன்கள் நின்றன. அதன் மத்தியிலே கர்த்தர் வாசம் பண்ணினார். இந்த பரிசுத்த பெட்டி ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனுடைய வீட்டுக்கு வந்தது. அவனுக்கு ஒன்று அதிர்ச்சியாக இருந்திருக்கும், ஆச்சரியமாக இருந்திருக்கும், மகிழ்ச்சியாக இருந்திருக்கும், பயங்கரமாக இருந்திருக்கும். காரணம், அந்த பெட்டியை தொட்டவன் செத்தான். பெட்டிக்குள்ளே எட்டி பார்த்தவர்கள் பல்லாயிரம் மக்கள் மரித்தார்கள் என்று முந்தின பகுதிகளில் பார்க்கிறோம். அந்த பெட்டியை பார்த்தவர்களே புறஜாதியார் செத்தார்கள் ஆயிரக்கணக்கில். பெட்டி விழுந்து விடக்கூடாது என்று சொல்லி பிடித்தவன் உடனே செத்தான். அப்படிப்பட்ட ஒரு உடன்படிக்கை பெட்டி ஒரு குடும்பத்திற்கு வந்தது. அதனால் அந்த குடும்பம் 3 மாத நாட்களையும் சொல்லியிருக்குது. 3 மாதம் ஆண்டவர் அந்த ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். இந்த ஆசீர்வாதத்திற்கான பல காரணங்களை சொல்ல விரும்புகிறேன். என்னென்ன காரியங்களினாலும் இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது, அப்புறம் நேரம் இருந்தால் ஆசீர்வாதங்கள் என்ன என்பதையும் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, இந்த வீட்டுக்கு தேவ ஆசீர்வாதம் வர காரணம் தேவனுடைய சமூகம் இந்த வீட்டுக்கு வந்தது. The presence of God was brought to this home. The presence of God will bring the blessings of God. ஒரு குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் என்பது தேவ சமூகம் வருகிறது. தேவ சமூகம் எப்போ வருகிறது? பல காரியங்கள் அதுக்கு சொல்ல போகிறேன். ஆட்டோமேட்டிக்காக ஆண்டவர் நம்ம வீட்டில் இருக்கிறது இல்லை. ஆண்டவருடைய நாமத்தில் கூடும்போது தேவ சமூகம் உண்டாகிறது, வருகிறது. மத்தேயு 18:20 இயேசு சொன்னார், 2 பேரோ 3 பேரோ என் நாமத்தினாலே எங்கே கூடினாலும் அங்கே
மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த ஆண்டவரே வாருன்னு அழைக்க வேண்டியதில்லை, அவருடைய நாமத்தில் கூடும்போது கர்த்தர் வருவார். ஆண்டவரே வாருன்னு நம்ம பொதுவாக ஜெபத்தில் சொல்கிறோம், தப்பு சொல்கிறோன்னு இல்லை. ஆனால் ஆண்டவருடைய நாமத்தில் கூடும்போதே கர்த்தர் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார், இருக்கிறேன். அதனால தான் ஆண்டவர் பாட்டு பாடும்போது 1 மணி நேரம் பாடிட்டு ஆண்டவர் இப்போ வாரு இறங்கி வாருன்னு பாட்டில் பாடுறதுக்காக சரி. ஆனால் ஆண்டவர் ஏற்கனவே வந்துட்டார், வாருன்னு சொல்ல வேண்டியது. ரொம்ப நேரம் பாடிட்டு இப்போ வாரு இறங்கி வாருன்னு என்னமோ வேற எங்கேயோ அவர் உலாவ போனது மாதிரியும் இப்போ வாரும் அப்படின்னு கேட்க வேண்டியதில்லை. 2 பேர் 3 பேர் என்ன சொல்லும்போது எந்த சர்ச்சிலையும் 2-3 பேருக்கு கூட தான் இருப்பாங்க. அதை குடும்பமாகவும் எடுக்கிறேன். 2 பேர் என்றால் கணவன் மனைவி. ஆண்டோடைய நாமத்தில் வீட்டில் இருக்கிறோம், ஆண்டோடைய நாமத்திலே கொடுக்கிற என்ற ஒரு ஜெபம், கணவன் மனைவியத்தில் ஒரு ஜெபம் இருந்தால் ஆண்டவர் அங்கே இருக்கிறார். ஒரு பிள்ளை இருக்குது, 2 பேர் கேதரிங்னு சொன்னாலே அதுக்கு 1க்கு மேற்பட்டவர்கள் தேவை. ஆண்டவர் ஒருவர் தான் 2 பேர் இருந்தால் வர்றார். எந்த எவாஞ்சலிஸ்டும் வரமாட்டார். எவாஞ்சலிஸ்டுகளாக பெரிய கூட்டம் தேவை. வால் போஸ்ட் அடித்து நோட்டீஸ் அடித்து ஒரு சாதாரணமான கூட்டத்துக்கு அவங்கெல்லாம் வரமாட்டாங்க. எப்படிப்பட்ட கூட்டம், எவ்வளோ பேர் கூடுவாங்க, அதெல்லாம் பார்த்து தான் பெரிய சுவிசேஷங்கள் வருவாங்க. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் 2 பேர் இருந்தாலும் வருவார். கைகளை தட்டி ஆமென்னு சொல்லுங்க. கூட்டம் இல்லை முக்கியம், பெருங்கூட்டத்துக்கும் சந்தோஷப்படுவார். ஆனால் நீங்கள் 2 பேராக இருக்கனால உங்களை அலட்சியப்படுத்த மாட்டார். இங்கே இருக்கிற நீங்கள் எத்தனை பேர் கரம் உயர்த்த சொல்ல விரும்பவில்லை? தினமும் கணவன் மனைவியாய் ஜெபிக்கிறீர்கள் என்று தெரியாது. கணவன் மனைவியாய் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் உங்கள் வீட்டில் ஆசீர்வாதம் இருக்கும். நிறைய குடும்பங்கள் அது இல்லை. டிவி இருக்குது, செல்ஃபோன் இருக்குது, நியூஸ் பேப்பர் இருக்குது, பத்திரிகைகள் இருக்குது. இது ஒன்றும் தப்புன்னு சொல்லலை. இதுக்கு கொடுக்குற நேரத்தை விட அதிகமாய் ஆண்டவரை தேடின அவர் தான் ஆசீர்வாதத்தின் ஊற்று. அல்லேலூயா. அவரை தேட நேரம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. நான் கொஞ்சம் கடினமாக சொல்லுவேன், அவரை தேட நேரம் இல்லைன்னா நீ உயிரோடு இருக்கவே கூடாதுங்க. அப்படி சொல்லக்கூடாது, சிலமே அப்படி சொல்லிடுவேன். ஏன்னா அவர் தந்த ஜீவன், அவர் தந்த பலன். இந்த மெட்ராஸில் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து ஒரு பாஸ்டர், எங்கள் பாஸ்டருடைய ஒய்வு மெட்ராஸில் அட்மிட் ஆகியிருக்காங்க அப்போலோவில். நல்லா இருந்த சிஸ்டர் திடீர்னு அதுக்கு ஹார்ட் கொஞ்சம் ஓவர் பீட் ஆகி சாதாரணமாக இருக்கிறத விட அதிகமாக துடிப்பாக இது என்னெல்லாமோ செய்துங்க. மதுரை அப்போலோவில் போய் அப்புறம் மீனாட்சியில் போய் அப்புறம் மெட்ராஸுக்கு ஒரு டாக்டரை கொண்டு போய் அங்கே இப்போ நேற்று தான் நார்மலாக ஆயிருக்கான்னு சொல்லப்படும். உங்களுக்கெல்லாம் இப்படி மெட்ராஸ் கொண்டு போய் வந்திருக்கியா? எவ்வளோ நல்லா இருக்கியா? அங்கே ஆஸ்பத்திரியில் அட்மிட் போயிட்டு வரையிலும் வெயிட் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. எத்தனை பேர் நல்லா இருக்குது இருதயம். இப்போ நான் அதை வாசித்த உடனே அவங்களுக்காக டெய்லி ஜெபம் பண்ணுறேன். நமக்கும் அது ஏற்பட்டுருக்கலாம் அல்லவா? நம்ம என்ன விசேஷமானவங்க, அவங்களோட பல வகையில் மோசமான ஆள் அங்கே உட்காந்துருக்கோம். நம்முடைய இருதயத்தை ஆண்டவர் எவ்வளோ கவனிக்கிறார். கரங்களை வருத்தி ஆமென்னு சொல்லுங்க. அடுத்தாக்கில் ஜானகிராமன் மதுரையில் மெட்ராஸ் சென்னையா திருநெல்வேலி ஜானகிராமனுடைய மேனேஜர் பிரேம்குமார் அவருக்கு அப்படியே ஒய்ஃபு நாங்கள் போன மாதம் பார்த்தோம். அதுக்கு கிரியாட்டின் 8.5 ஒன்று தான் இருக்கணும். டயாலிசிஸ் எல்லாம் பண்ணி எல்லாம் ஒன்றுமே முடியாமல் விட்டுட்டாங்க. இப்போ இன்றைக்கி அவர்கிட்ட பேசினேன். பாஸ்டர் இப்படி கூப்பிட்டு எங்களை ஜெபம் பண்ணுறீங்களே, எங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்குது. இப்போ எவ்வளோ இருக்குன்னு சொன்னேன். இப்போ 6க்கு வந்திருக்கு கிரியாட்டின். சீக்கிரத்தில் நார்மலுக்கு வர ஜெபம் பண்ணுங்க. யூரியா என்னமோ சொல்ல நம்ப முடியும், 140 ஏதோ சொல்ல. பொதுவாக 40 தான் நார்மல்னு நினைக்கிறேன். இதுலேருந்து இப்போ 92க்கு வந்திருக்குது, இது குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறார். இதெல்லாம் பார்க்கும்போது நாம் எவ்வளோ நன்றியாக இருக்கணும். கைகளை உயர்த்தி. உங்களுக்கெல்லாம் எல்லாருமே நீங்கள் கிரியாட்டினை பார்த்துட்டா இருக்கியா? அது வரையில் வெயிட் பண்ணக்கூடாது. மேலே போய் உங்களை ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி
அதுக்கப்புறம் நாங்களாம் வந்து ஜெபம் பண்ணி ஆண்டவரை நேரத்தோடு இந்த சிஸ்டர் எடுன்னு சொல்லி அதுக்கு முன்னாலேயே நீங்கள் நல்லா சுகமாகி ஆசீர்வாதமாக இருக்கணும். அல்லேலூயா. இதுக்கு எத்தனை லட்சக்கணக்கான செலவுகள் இருந்தாலும் செய்ய ரெடியாக இருக்காங்க அவங்க. இவங்கெல்லாம் தேவ பிள்ளைகள், சாதாரணமான துன்மார்க்கர்களை சொல்லலை, தேவ பிள்ளைகளுக்கு இப்படி வருது. ஜெபம் பண்ண நேரம் இல்லைன்னு சொல்லாதிருங்கள். நீங்கள் ஜெபம் பண்ண குடும்பத்தில் ஆசீர்வாதம் இருக்கும். ஆண்டவர் இறங்கி வருவார். அதேபோல சங்கீதம் 22:3 இஸ்ரவேலின் துதிகளுக்கு மத்தியிலே வாசம் பண்ணுகிற தேவன் என்று இருக்குது. இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாக இருக்கிற தேவரீரே பரிசுத்தர். நல்லா அதெல்லாம் போட்டிருக்கு, நல்லா வசனம் வைக்கிறது, நல்லா இருக்கு. அந்த காலத்தில் நாங்கள் ஊழியத்துக்கு வரும்போது இதெல்லாம் ஒன்றும் கிடையாது, பெரிய அற்புதமாக தெரியுது. இஸ்ரவேலின் துதிகளுக்குள்ளே, துதினா பிரைசஸ், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துறது. உன்னை உணவு உடுக்க உணவும் தந்திருக்கிறார், நன்றி. இந்த கணவனுக்காய் நன்றி, இந்த மனைவிக்காய் நன்றி, கொடுத்த பிள்ளைகளுக்காய் நன்றி, கொடுத்த வேலைக்காக நன்றி, ரட்சிப்புக்காக நன்றி, பரிசுத்தாவிக்காய் நன்றி, ஆரோக்கியத்திற்காக நன்றி சொல்ல ஏராளம் காரியங்கள் இருக்குது. நீங்கள் ஜெபித்து எல்லாம் கிடைக்காமல் இருக்கலாம், ஆனால் உங்களுக்கு கிடைத்திருப்பது நம்ம தேசத்தினுடைய பிரசிடென்ட்டுக்கே கிடையாது. நம்ம தேச பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் ரசிக்கப்படலை. நீங்கள் பிரசிடென்ட்டை விட பிரைம் மினிஸ்டரை விட பாக்கியவான்கள். அவங்க இன்னைக்கு மரித்தா எங்கே போவான்னு உங்களுக்கு தெரியும், ஆனால் நாம மரித்தா எங்கே போகணும்னு நமக்கு தெரியும். எவ்வளோ ஆசீர்வாதமான இடத்துல இருக்கிறோம். நன்றி சொல்லி பழகுங்கள். புருஷனுக்கு நன்றியா இருங்க. போனதுக்கப்புறம் அழுதுனது அத்தான் போயிட்டாளேன்னு ஒன்னால தானே போனார். அத்தான் போயிட்டீங்களே, போயிடுவார்ல. ஒன்று என்னை கல்யாணம் பண்ணாரோ அன்னைக்கே காலியை பண்ணிடுவார். இருக்கிற காலெல்லாம் அவரை கரிச்சு கொட்டுறது. போயிட்டீங்களேன்னா ஏன் போக மாட்டார்? கொடுத்து வச்சுட்டு போயிட்டார். நீ இருந்த அனுபவி, அப்போ தான் உனக்கு தெரியும். இதே மாதிரி தான் மனைவி இருக்கிற காலமெல்லாம் அவளை ஒன்னால தான் அந்த வீட்டில் ஒன்னால தான். அவள் போனதுக்கப்புறம் நீர் பானை சட்டியை கழுவி பழகுனா தான் நமக்கு மூளை வரும். மனைவி இருக்கிறவன் அவள் அருமை தெரியாது. அவள் சமையல் பண்ணுறது ஒரு சமாதானமாக இருந்தாலும் இந்த புசிக்கு நாள்லே அப்படி இருந்தாலுமே நீங்கள் உயிரோடு இருக்கீங்களே இவ்வளோ நாளும், அதே பெரிய அற்புதம். இவா சமையலை சாப்பிட்டு உயிரோடு இருக்கீங்கன்னா அது பெரிய அற்புதம். மரித்தோர் உயிரோடு எழும்பதை விட நீங்கள் மரிக்காமல் இருக்கிறீங்களே, அல்லேலூயா. நன்றி சொல்லுங்க மனைவிக்கு. இவரை மாதிரி புருஷன் பைத்தியாரம் கிடைப்பானா? என்னத்தை கொடுத்தாலும் சாப்பிட்டு போறான் பாருங்க, பிளேட்டை தூக்கி எரியாம. புருஷனுக்கு நன்றி, மனைவிக்கு நன்றி. ஆமென். ஆண்டவர் ஒரு நேரம் சாப்பாடு கொடுத்தா நன்றி சொல்லுங்க. என்ன ஆண்டவர், சில வீட்டில் முறுமுறுப்பு தான் இருக்கு. இஸ்ரவேலர் ஆண்டவர் 40 வருடம் வழி நடத்தினாலும் மன்னான்னு சொன்னால் தேனிட்ட பணியாரத்துக்கு எத்தனாவது நீங்கள் தேனிட்டு பணியாரம் செய்து உங்கள் புருஷனுக்கு கொடுத்துருக்கீங்களா? கேட்க நீங்களே தின்னு உடம்பை வளர்க்குறீங்களே, கேட்குறேன். புருஷனுக்கு என்னைக்காவது கொடுத்தீங்களா? ஆண்டவர் வனாந்தரத்தில் சும்மா எதோ சத்துணவு போட்டு கீரையும் பாவக்காயும் கொடுக்கல, தேனிட்ட சாதாரண பணியாரம் இல்லை, தேனிட்ட பணியாரம் அந்த அளவுக்கு ருசியாக கொடுத்தாரு. ஆனாலும் இந்த அற்பமான மண்ணா இவனை சொல்கிறான், இவனெல்லாம் உயிரோடு விட்டுருக்கப்படாது. எகிப்தில் பிறவிட்ட ஒருத்தனும் அங்கே போய் கானானுக்கு சேரலையே, இடையில பிறந்தவங்க தான் போனான். எப்போதும் வாயில முறுமுறுப்பு. மோசே அரண்மனை வாழ்க்கையை விட்டுட்டு இவங்களுக்கு பாஸ்டர் ஆனான், சீனியர் பாஸ்டர். எதுக்கு எடுத்தாலும் மோசே, அவர் எங்கேயா மோசே கல் எடுப்பான். வனாந்திரத்தில் கல் எடுக்கிறது லேசு, எங்கே பார்த்தாலும் கல் கிடைக்கும். மோசே உடனே படுத்துருவார். லட்சக்கணக்கான மத்தியில் படுத்தா தெரியாது, எரிஞ்சாலும் அடுத்த மேலே தான் எரி விழும். அதனால் மோசே தடான்னு விழுந்துருவார். வேணும் எனக்கு இது வேணும், என்ன வேணும் ஆண்டவரே? அரண்மனை விட்டுட்டு இவனுக்கு வந்து பாஸ்டராக சேர்ந்த பாருங்க, கல்லெல்லாம் எடுக்கிறேன். நான் எடுக்காத கல்லா ஒவ்வொருத்தனும் வெட்டி போடுவேன். அதனால தான் 80 வயசில் அழைச்சார். 40 வயசில் வந்திருந்தான் அந்த எகிப்தனை கொன்னவன். இவர்களை வேற ஆண்டவர்லாம் கொல்லவே வேண்டியதில்லை, இவரே கொண்டிருப்பான். பொறுமையோடு இருக்கான். நன்றியா இருக்கீங்களா? அரண்மனை வாழ்க்கையை விட்டு விட்டு இவர் வந்து ஒரு பாஸ்டராக சேர்ந்திருக்காரு, நமக்கு நன்றியா இருக்கீங்களா? உங்கள் பாஸ்டருக்கு நன்றியா இருக்கீங்களா கேட்குறேன்.
என்ன போன வாரம் பிரசங்கம் நல்லா இருந்தது, இந்த வாரம் சுமாராக தான் இருந்தது, வீட்டில் எதுவும் சண்டை போல் இருக்கு, இதை மார்க் பண்ணிட்டு போகிறான்னு ஒழிய என்னைக்காவது பாஸ்டர் இன்னைக்கு பிரசங்கம் நல்லா இருந்துன்னு சொன்னீங்களா? என்ன ஆத்மாங்கும் போதே பஸ் ஸ்டாண்டுக்கு போயிடுறிய, என்னைக்கு நன்றி சொல்ல? எத்தனை வருஷமா பிரசங்கம் பண்றாரு பாஸ்டர், நல்லா இருந்தது தேவ செய்தி, அவனை கூட கொஞ்ச நாளைக்கு அவர் ஊழியம் நல்லா சந்தோஷமா செய்வார்ல. வாழ்க்கையில் எங்கேயும் சாப்பிட போனாலும் வீட்டுக்கு நன்றி சொல்லுங்க. 4 பிளேட்டை தின்னுட்டு கையை கழுவிட்டு வராதுங்க. வாய் சொல்லி நமக்கு வாயை திறந்து நன்றி சொல்லி பழக்கமே கிடையாது. எந்த வீட்டுக்கு போனாலும் நன்றி சொல்லுங்க. ஆமென். வெளிநாடுகளில் புருஷனுக்கு மனைவி, மனைவிக்கு புருஷன், நமக்கு வேடிக்கை. இதெல்லாம் எதுக்கு மனைவிக்கு போய் தேங்க்ஸ் சொல்றாரு, புருஷனுக்கு நன்றி எல்லாம் நம்ம ஊர்களில் வீட்டில் விடுங்க. வெளி வீட்டுக்கு போனாலே நன்றி சொல்ற பழக்கம் இல்லை. கடைக்கு போய் சாப்பிட்டு வந்தோம், அந்த கல்லாப்பட்டியில் இருக்கானே, ஒரு 500 ரூபாய்க்கு சாப்பிட்டு வரேன்னா வெளியே தேங்க்யூ வாங்க ஐயானா சொல்லுவான். அவர் சாப்பிட்றாரு, ரூபாய் கொடுக்க, இதுக்கு என்ன நன்றி மாய்வேன்? ஏன் உருப்பட மாட்டான். வெளிநாட்டில் $1 வாங்கினாலும் தேங்க்யூ கம் அகெயின்பான். வாயில் எப்போ நன்றி இருக்கணும். கைகளை உயர்த்தி ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளுக்கும் கைகளை உயர்த்தி நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே. துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர். முறுமுறுக்கிற வீட்டில் கர்த்தர் இருக்க மாட்டார். குறைகள் இல்லாத குடும்பம் எங்க இருக்குது? குறைகள் கூடயும் எப்போதும் நிறைவே தான் காணும். உன்ட்டு சொல்லியிருப்பேன் முன்னால், ஒரு அம்மா சர்ச்சுக்கு வந்து அமெரிக்காவில், பாஸ்டர் உங்கள் மேலே எனக்கு குறை என்னன்னு இருக்கார், உங்கள் டை கொஞ்சம் நீளமாக இருக்கு. உனக்கு என்னடி? எவ்வளோ நீளமாக இருந்தால் உனக்கு என்னடி? நான் தான் கேட்டுப்பேன், ஓங்கி ஒன்று விட்டுருப்பேன். அவர் இந்த சிஸ்டர் கூட்டு ஒரு கத்திரிக்கோல் எடுத்துகிட்டு வர சொல்லி, எவ்வளோ நீளமாக இருந்தால் உங்களுக்கு சந்தோஷம் அது போல் வெட்டுக்கணும்னு டையை கட்டி கொடுத்துருக்காரு. அவளை ஒரு 2 இன்ச்சு வெட்டியிருக்கா. இப்போ உங்களுக்கு திருப்தியான சிஸ்டர்? ஆமாம் சிஸ்டர், உங்கள் மேலே எனக்கு ஒரு குறை என்ன, உங்கள் நாக்கு ரொம்ப நீளமாக இருக்கு. சபையில் இருக்கா பாருங்க பொம்பளையா, லேசா நினையாதங்க, நாக்கு இவ்வளோ நேரம் வந்துடும் வெளியே போகும்போது. ரொம்ப அடக்க ஒடுக்கமாக இருக்க மாதிரி தெரியும். அந்த சிஸ்டர் சரியில்லை, இந்த சிஸ்டர் சரியில்லை, அவன் நகை போட்டிருக்கா, நீ என்ன 500 பவுனா போட்டிருந்த, நீ போட்டிருந்ததே கவரிங், மொத்தத்தில் 100 ரூபாய்க்கு பெறாது, போட்டிருந்தா போடட்டுமே, நீ எல்லாத்தையும் கலத்தி பேங்கில் கொடுத்து வீடு கட்டிட்ட. அவள் பைத்தேறி போட்டுட்டு வரா, போட்டுட்டு வந்தால் தானே நமக்கு தேவை. ஒரு காணிக்கைக்கு எடுக்கா அதை எடுக்க முடியும். கெட்ட நிதி, மிஷினரி நிதி, நீ என்ன தடுப்ப? உன்னை போட்டு மிதிச்சாலும் உன்கிட்ட 1 ரூபாய் கிடையாது. நகை போட்ட ஆட்கள் எனக்கு ரொம்ப விருப்பம். வாங்க எடுத்துட்டு வாங்க, ஞாயிற்றுக்கிழமை வாங்க, சாயங்காலம் ஒரு காணிக்கை எடுப்போம். நகை போட்ட ஆள் மேலே சிலருக்கு பெரிய பரிசுத்த வாட்டிப்போம். உனக்கு இருக்கிற அசுத்தத்தில் தானே இதெல்லாம் பார்க்க. எவ்வளோ நகை போட்ட உனக்கு என்ன? யார் என்ன சேலை கட்டினாலும் அதில் ஒரு குறை, எதை பார்த்தாலும் குறை. பூமியெல்லாம் நம்முடைய மகிமையால் நிறைந்திருக்குன்னு தேவதூதர். பூமியில் எவ்வளோ பாவம் இருந்தாலும் தேவதூதர்கள் அந்த நல்ல காரியத்தை தான் பார்க்குறாங்க. ஆகவே துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுது. ஜெபம் நம்முடைய வீட்டுக்கு தேவ சமூகத்தை கொண்டு வரும். 2வது துதிகள் தேவ சமூகத்தை கொண்டு வரும். 3வது ஒரு மனம். அப்போஸ்தலர் 2:1 அவர்கள் ஒருமனப்பட்டு கூடி வந்தபோது தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். அப்போஸ்தலர் 4:31-32 அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடின போது ஆவியானவர் இறங்கினார், இடம் அசைக்கப்பட்டது. இதுபோல வேதம் முழுவதிலும் பார்க்கலாம். ஒரு மன கணவன் மனைவிக்குள்ள தேவை. ஒரு வீட்டில் குடியிருந்தா போதாது, ஒரு நல்ல பரஸ்பர அன்பு, ஒரு நல்ல ஐக்கியம். எத்தனை வருடங்கள் கல்யாணம் ஆனாலும் ஐக்கியம் இல்லாத குடும்பங்கள், பேர பிள்ளையெல்லாம் எடுத்திருப்பாங்க. எப்போதும் ஒரு மனம் எதுலேயுமே ஒருமனப்பட்டே வரமாட்டாங்க. இப்படிப்பட்ட புருஷன், இப்படிப்பட்ட மனைவியால் அந்த வீடே ஒரு சாபமாக தான் இருக்கு. எதை சொன்னாலும் ஒரு மனதுக்கே வர்றதே இல்லை, ஐக்கியத்துக்குள்ளே வர்றதே இல்லை.
உங்கள் வீட்டில் ஐக்கியம் இருக்கும்போது தான் தேவ சமூகம் வரும். 4வது யாத்திரையாகமம் 33:14 சொல்லியிருக்குது. மோசே கர்த்தருடைய வார்த்தையின்படி வேலையை முடித்தான், தேவ சமூகம் இறங்கி வந்தது. when you do God's will, the presence of God will come. தேவ சமூகம் இறங்கன்னா தேவ சித்தம் உங்கள் வீட்டில் நிறைவேறணும். ஆண்டோடைய சித்தத்தின்படி நடக்கிற குடும்பமாக இருக்கும்போது அந்த வீட்டில் தேவ சமூகம் இருக்கும். தேவன் நியமித்த வழிகளில் நீங்கள் நடக்கும்போது குடும்பத்தில் தேவ சமூகம் உண்டாகும். ஆபிரகாம் தேவன் அழைத்த போது உடனே கீழ்ப்படிந்து போனான். ரூத்தில் முதல் அதிகாரத்தில் பார்க்குறோம், பஞ்சம் உண்டான போது அவர்கள் அப்பத்தின் வீட்டை விட்டு அவங்க எங்கே போனாங்க? மோவாப்புக்கு போனாங்க, முறைகட்ட இடத்துக்கு. தேவ சித்தத்தின்படி நடக்கிறதுனால போன ஆண்கள் அத்தனை பேரும் செத்து போயிட்டாங்க. தேவனுடைய திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றுகிற மக்களாக இருக்கணும். உங்கள் வீட்டில் தேவ ஆசீர்வாதம் இருக்கு. யோசுவா 7:11 சாபத்தீடானது உங்கள் வீட்டில் இருக்குது, உங்கள் கூடாரத்தில் இருக்குது, அதனால் தோல்வின்னு அங்கே சொல்லப்பட்டது. நம்ம வீட்டில் ஆண்டருக்கு விரோதமான எந்த பொருளும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பீடி, சிகரெட்டு அல்லது விக்கிரகங்கள், படங்கள், அந்தரங்க படம், மறைமுகமான படங்கள், ப்ளூ ஃபில்ம், பலவிதமான ஆண்டவருடைய விருப்பத்துக்கு மாறுபட்ட காரியங்கள் வீடுகளில் இருக்கு. பரிசுத்தவான்களாக இருந்தாலும் உள்ள பல காரியங்கள் வச்சிருக்காங்க வெளியே தெரியாம. தேவ ஆசீர்வாதம் உங்கள் வீட்டில் இருக்க வேண்டும் என்றால் சாபத்தீடான ஒன்று இருக்கக்கூடாது. சிம்சோனை பற்றி 16ஆம் அதிகாரம் நியாயாதிபதியில் சொல்லும்போது, சிம்சோன் தேவ சித்தத்தை விட்டு அந்நிய பெண்ணோடு போன போது அவன் தேவ சமூகத்தை இழந்தான். நிறைய குடும்பங்கள், ஆவிக்குரிய குடும்பங்கள், சொந்தம் போயிடக்கூடாதுன்னு சொல்லி சொந்தத்தில் கல்யாணம் பண்ணி ரட்சிக்கப்படாத பொண்ணை மாப்பிள்ளையை கட்டி சாபத்தை வழங்கி வைக்கிருக்காங்க. ஒழுங்கற்ற உறவுகள். இப்படி சொந்தம் நமக்கு யார் சொந்தம்? ரட்சிக்கப்பட்டவங்க தான் நம்ம சொந்தக்காரன். அல்லேலூயா. நம்ம எந்த சபையில் இருந்தாலும் நம்ம எல்லாரும் சொந்தக்காரர்கள். அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட இயேசுவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட நம்ம எல்லாரும் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள். ரட்சிக்கப்படாதவங்க நம்ம உடன் பிறந்தவனாக இருந்தாலும் அவன் அந்நியன்தான். அவங்கள நேசிக்கிறோம், ஆனால் கல்யாணம் பண்ணி இந்த உறவை வச்சுக்கிடக்கூடாது. எல்லாரோடையும் பழகுது என்பது வேறு, எல்லாரோடையும் சம்பந்தம் கலப்பது என்பது வேறு. சம்பந்தம் தேவ பிள்ளைகளோடு தான் இருக்கு. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் இப்படி சொந்தம் போயிடக்கூடாதுன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி சாபத்தில் இருக்க குடும்பங்கள் தெரியும் எனக்கு. எங்கள் குடும்பங்களை நான் பார்த்துருக்கேன். அறியாமல் தெரியாமல் செய்த பாவம், தெரிந்து செய்த பாவங்கள், மனப்பூர்வமாக அவங்களுக்கு தெரிஞ்சவங்க. பிள்ளைகளுக்கு கல்யாணமே ஆகாட்டு இருந்தாலும் பரவாயில்ல, வாலிப பிள்ளைகள் ரட்சிக்கப்படாத ஒருவனை கல்யாணம் பண்ண வைக்காட்டு ரட்சிக்கப்படாமல் அவள் அப்படி கன்னியாஸ்திரியாக இருந்தாலும் பரவாயில்ல. இதே போல தான் பையனுக்கும். தகாத உறவுகள், அதனால் இருக்கிற சாபங்களில் தேவ சமூகம் நம்ம விட்டு போயிடும். கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகி ஓபேத்-ஏதோமின் வீட்டிலே இருக்கையிலே கர்த்தர் ஆசீர்வதிக்க அடுத்த காரணம், அந்த பெட்டிக்குள் இருந்தது 3 காரியம் இருந்தது. முதலாவது 10 கட்டளையில் தான் இருந்தது. வாசிங்களேன். எபிரேயர் நிருபம் யாராவது ஒருவர் எடுத்தவங்க வாசிங்க. எபிரேயர் 9:4. அதில் பொன்னால் செய்த தூப கலசமும் முழுவதும் பொற்தகடு பொதிக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டியும் இருந்தன. அந்த பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம், ஆரோனுடைய தளிர்த்த கோல் இருந்தன. 10 கட்டளைகள். அந்த வீடு ஆசீர்வதிக்கிறதுக்கு தேவ சமூகம் இருக்குது வீட்டு மேலே. அதாவது உடன்படிக்கை பெட்டி மேலே கிருபையின் ஆசனம். அந்த கிருபையும் வசனத்துக்கு உட்பட்டது தான். ஆண்டவர் கிருபையினால் நேற்று ஐயா தான் நல்லாங்க சொன்னான். நேற்று முந்தா நான்
கிருபை கிருபைன்னு சொல்லி வேத வசனத்தை விட்டுறக்கூடாது. கிருபையினால தான் நம்ம இருக்கிறோம். அதே சமயம் வசனத்தை விட்ட கிருபை இல்லை. கிருபையினுடைய ஆசனம் மேலே இருந்தாலும் உள்ள என்ன இருந்தது? வசனம், த வேர்ட் ஆஃப் காட். நம்ம கையில் இருக்கிற வேத வசனம், இந்த வசனத்துக்கு நாம் எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம். முதல்ல இது டெய்லி வாசிக்கிறீங்களா? அதை எடுப்போம். வருஷத்தில் ஒரு தடவை ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வாசித்து முடிக்கிறீங்களா? நிறைய பேர் செய்கிறாங்க, நிறைய பேர் செய்கிறதில்லை. 2000 பேர் உள்ள ஒரு சபையில் கேட்குறேன், ஒரு 10 பேர் கூட இல்லை ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரையும் வாசித்து முடிச்சேன்னு சொல்லக்கூடிய அளவில். வேறு பத்திரிக்கை வாசிக்கிறாங்க, மற்ற டிவி பார்க்குறாங்க, செல்ஃபோனில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் பேசுகிறாங்க. அதுக்கெல்லாம் நேரம் இருக்குது. வேத வசனத்தை வாசிக்கிறதுக்கு நேரம் எடுக்கலை. ஒரு 3 நிமிஷம் எடுத்தால் ஒரு பக்கத்தை வாசிக்கலாம். 4 பக்கம் வாசிக்கிறதுக்கு 12 15 நிமிஷம் எடுத்தால் ஒரு நாளைக்கு ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வாசித்து முடிச்சிடலாம். 15 நிமிஷம் எடுத்தால் போதும் ஒரு நாளைக்கு. என்னுடைய மருமை, நான் போன தடவை 2 பேர் தான் வாசித்து முடித்தேன். என் மருமை மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜில் லெக்சராக இருக்கார். அவர் சொன்னார், போன வருஷம் நான் 6 தடவை வாசித்து முடித்தேன் அங்கள், ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும். ஒரு வருஷத்தில் 6 தடவை. அவர் லெக்சராக இருக்கார். அவர் சொல்ல, என்னுடைய கோல் மாதத்துக்கு ஒரு தடவை ஆதியாமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் வாசிக்கிறது தான் என்னுடைய கோலுங்கிறார். முழு நேர ஊழியத்தில் அவர் இல்லை, உங்களை போல வேலைக்கு போயிட்டு வர்றவர். எனக்கு அது ஒரு சேலஞ்சாக, சவாலாக இருந்தது. பைபிள் வாசிக்க எவ்வளோ நேரம் எடுக்கல அதை பொறுத்து தான் குடும்ப ஆசீர்வாதம். நல்லா மனசில் வச்சுக்க. நேரம் இல்லைன்னு சொன்னால் ஆண்டவர் உங்களை எப்படி ஆசீர்வதிக்க நேரம் எடுப்பார்? அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா அவர் உங்களை எப்படி ஆசீர்வதிப்பார்? வேதவசனத்தை வாசிக்கணும், வேதவசனத்தின்படி நடக்கணும். சங்கீதம் முதல் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற மன்னிக்கவும், அதாவது கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் தானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இதில் உதிராதிருக்கிற அவன் செய்வதெல்லாம் வாட்ஸ் எவர் டஸ் வில் ப்ராஸ்பர். இந்த வேதத்துக்கு மதிப்பு கொடுத்தாலே வீட்டில் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். அல்லேலூயா. வாசிக்கிறது ஒன்று, அதன்படி நடக்கிறது ஒன்று. 119ஆம் சங்கீதத்தில் தான் கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான், ஆசீர்வதிக்கப்பட்டவர். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் வேத வசனத்துக்கு நீங்கள் எவ்வளோ முக்கிய இடம் கொடுக்கணும் அவருக்கு தெரியும். நீங்கள் இங்கே உட்கார்ந்து என்ன சொல்றீங்களோ அது இல்லை. அந்த வேத வசனத்தின்படி நடக்கிற குடும்பம், வேத வசனத்துக்கு முரண்பட்டு எந்த காரியமும் நம்ம வீட்டில் இல்லாது, பழக்க வழக்கங்கள் எதுவுமே. வேத வசனத்துக்கு முக்கிய இடம் கொடுக்கணும்னு சொல்லி கீழே விழுந்த உடனே தொட்டு கும்பிடுவாங்க. கீழ்ப்படிய மாட்டான், மனம் திரும்ப மாட்டான், ஞானச்சானம் எடுக்க மாட்டான். கீழே விழுந்து தொட்டு கும்பிடுறதுனால என்ன இருக்குது? இந்த புஸ்தகத்தை கொடுக்குற மதிப்பு இல்லை. வெளிப்படுத்தல் 1:3 சொல்லி இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவன் கேட்கிறவன் அதன்படி நடக்கிறவன் பாக்கியவான். நம்ம காலத்தில் இன்னைக்கு கையில் பைபிள் இருக்குதே, மோசே காலத்தில் தான் எழுதப்பட்டது. இருந்து 3500 வருஷத்துக்கு முன்னால். ஆபிரகாமுக்கு பைபிள்னா என்னன்னு தெரியாது, வேதவசனம் என்ன தெரியாது, ஆதியாமனா என்னன்னு தெரியாது. ஆபிரகாமுக்கு யோபுக்கெல்லாம் அவங்கெல்லாம் வேதாகமம் எழுதப்பட்டு 500 வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்தவங்க. மோசே காலத்தில் தான் எழுதப்பட்டது. இருந்து 3500 வருஷத்துக்கு முன்னால். சும்மா இது போல் பேப்பர் பிரிண்டிங்லாம் கிடையாது. ஒரு பஞ்சாகமத்தை எழுதுவதற்கு 100 மாடு அடிக்கப்பட்டு அந்த 100 மாட்டினுடைய தோலை 18 அது சுருளாக்கி அதில் உட்கார்ந்து எழுதியிருக்காங்க. பல வருஷங்கள் ஆகும். ஆதியாமத்திலிருந்து உபாகம் வரைக்கும் எழுதின பல வருஷங்கள். அந்த நாட்களில் வேதத்தில் ஒரு பகுதி தான் பிந்திய காலத்தில் ஜெபாலயத்தில் வைக்கப்பட்டது. எல்லார் வீடுகளையும் கிடைக்காது. அதனால் அது வாசிக்கும் போது எல்லாரும் எழுப்பி நிற்பாங்க. அந்த நாட்களில் பவுல் இருந்த காலத்திலேயே பழைய ஏற்பாடு 39 புக்கும் ஒன்றா இல்லையா அவர் காலத்தில்.
தோல் சுருள் அங்கங்கே இருந்தது. பவுல் வாழ்ந்த காலத்தில் புதிய ஏற்பாடு இல்லை, அவர் தான் எழுத ஆரம்பித்தார். இன்றைக்கு வெளிப்படுத்தல் எழுதப்பட்டு முடிஞ்ச 2000 வருஷம் ஆச்சு. அல்லேலூயா. பிரிண்டிங் ப்ரெஸ் நமக்கு நல்ல பைபிள். நான் பாருங்கள், இந்த கம்ப்யூட்டரில் எத்தனை மொழிபெயர்ப்புகளெல்லாம் கம்ப்யூட்டரில் வருது. எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு காலத்தில் இருக்கிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலத்திலையும் பைபிள் வாசியாட்ட எப்படி கர்த்தர் நம்ம குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு ஆட்கள் முழுசாக பணம் கொடுத்து பைபிள் வாங்கி யோசிப்பாங்க. பாதி விலைக்கு எங்கேயாவது கிடைக்குமா? மட்டன் கடையில் போய் பாதி விலைக்கு கேளுங்க. மட்டன் 500 ரூபா, ஒரு 250 ரூபாய்க்கு தருவீங்களா? உங்கள் உடம்புல இருக்கிற மட்டன் எடுத்துருவோம். உனக்கு என்ன அப்படியே நாவுக்கு துடிக்கு. 1000 ரூபா விற்றாலும் வாங்குவோம் இறைச்சி. நான் மதுரைக்கு வரும்போது 1 லிட்டர் பெட்ரோல் 95 ரூபா பைசா. சில வருஷம் கழிச்சு தான் அது 1 ரூபாய் ஆச்சுது, 1 ரூபா 50 பைசா. உடனே எல்லாரும் இனி ஸ்கூட்டர்லாம் வித்துறணும், மாட்டு வண்டி தான் வாங்கணும். எப்போ? 1 ரூபாய்க்கு. இன்றைக்கு என்ன விற்றாலும் எல்லாம் இப்போ காருகள்லாம் புது புது காரு. அப்போ அம்பாசிடர் ஃபியட்டு, இது விட்டால் இந்தியாவில் காரே கிடையாது. இப்போ எத்தனை கார் வந்திருக்குது. எல்லாரும் வீட்டுக்கு ஒரு கார் வச்சுருக்குறோம். பெட்ரோல் எவ்வளோ போடுறோம், அதுக்கெல்லாம் காசு இருக்குது. பைபிள் வாங்குறதுக்கு மட்டும் 1000 யோசனை. எவனும் ஓசலை கொடுத்தா வாங்கப்படாது. தாலியை விற்றாது பைபிள் வாங்கணும். பைபிள் எவ்வளோ முக்கியமானது. நிறைய வீட்டில் போனால் ஒரே ஒரு பைபிள் தான் இருக்கும். தலையணை 10 20 இருக்கும், பெட்ஷீட் இருக்கும், டம்ளர் பிளேட்டெல்லாம் நிறைய இருக்கும். பைபிள் மாத்திரம் ஒன்று இருக்கும். அதையும் திருப்பி பார்த்தா ஆதி ஆகமத்தில் 10 அதிகாரம் ஆதியிலே அவனே கொண்டு போயிருப்பான். 150 சங்கீதத்தில் 50 சங்கீதம் இருக்காது. எவனோ சங்கீதம் பாட கொண்டு போயிருப்பான். வெளிப்படுத்தின புத்தகத்தை எடுத்துனா அதில் இருக்கல ஒரு 10 வெளிப்பாடு இருக்காது. பங்கரை கொங்கரையாக பழனிக்கு போயிட்டு வந்த தலை மாதிரி இருக்கும் பைபிள். குடும்பம் எப்படி உருப்படும் கேட்குறேன். அதை வாசிக்கவே குடும்பத்தில் நாதி இல்லை. ஞாயிற்றுக்கிழமை வரும்போது தூசியை தட்டி கொண்டு வர்றது. வீட்டில் போய் எல்லாருக்கும் ஒரு பைபிள் இருக்கணும். அப்புறம் விருந்தாளுக்கும் பைபிள் இருக்கணும். அல்லேலூயா. எவ்வளோ ஆயிட்டு போகுது. போட்டுமே எவ்வளவோ பைபிள் வாங்கி நல்லா வைங்க. எவ்வளோ சீப்பாக கிடைக்குது. இன்றைக்கு நம்ம வாங்குகிற பைபிள் கொஞ்சம் விலைக்கு தான் கொடுக்குறாங்க, சப்சிடைஸ் பண்ணி தான் கொடுக்குறாங்க. அதை வாங்குறதுக்கு நீங்கள் ஒரு நாள் யோசிக்கப்படாது. 1000 ரூபாயில் 10,000 ரூபா பைபிள் கொடுத்தாலும் விலைக்கு வாங்க. அல்லேலூயா. தங்க விலை என்ன விலை விற்கிது? போடாமலாம் இருக்கிறோம். மூக்கில் காற்றுல எல்லாம் ஓட்டை போடுறோமே, உதட்டில் 2 ஓட்டை போட்டு ஒரு நகையை மாட்டினா எவ்வளோ நல்லாயிருக்கும். சண்டையாவது வராது. தேவையில்லாத இடத்துலாம் ஓட்டை போட்டு தங்கத்தை ஏற்றி விட்டுருக்கேன். என்னது தங்கம் அவ்வளோவா மலிவாக கிடைக்கிது. உடம்புலேயே போட இடம் இல்லாமல் இங்கே ஓட்டை. எங்கள் அம்மா இங்கே ஓட்டை மட்டும் இல்லை, காதில் இங்கெல்லாம் ஓட்டை போட்டு இங்கே ஒரு நல்ல பெருசாக போட்டு திருநெல்வேலி மத்தையில். ஐயோ, எங்கள் அம்மா பார்த்தா பாவம் போல இருக்கு. நான் எங்கள் அம்மாட்ட கேட்பேன், என்னாவது ஒரு ஆணி இடி மாட்டி இதைம்மா ஏன் இப்படி போட்டுட்டாலே, போடும்போதெல்லாம் போடாதுன்னு கன்னத்தில் ஒரு வேகமாக நடக்கும்போது அடிக்கும். அது ஒரு அழகாவா இருக்குது, அசிங்கம் பிடிச்சாங்க. நகை போடுறதுல எவ்வளோ ஆர்வம்னு நினைக்க. நம்ம ஊர் குடிக்க கஞ்சி இல்லைனாலும் சரிதான். நகை போடுறதுக்கு நான் எதிர்ப்பு இல்லைன்னு முதலே சொல்லிட்டேன். என்ன இதுக்கு இடையில சொல்லி விடுறேன். ஆனால் பைபிள் வாங்கணும். ஆமென். நிறைய பைபிள் வாங்கணும். வேத வசனத்துக்கு முதலிடம். பிள்ளைகள் ஒழுங்காக இருக்கணுமா? வேத வசனத்தை கற்றுக் கொடுங்க. வசனத்தின்படி நடக்கட்டும். சங்கீதம் 37:3 நினைக்க வாசிங்க. சங்கீதம் 37:3. கர்த்தரை நம்பி நன்மை செய், தேசத்தில் குடியிருந்து சத்தியத்தை மேய்ந்து கொள். இப்போ எது தேவன் அருளின வேதம்? அது என்ன வசனம் சொல்லுங்க, நான் மாறி சொல்லியிருக்கிறேன். 37:31.
அவனுடைய தேவன் அருளின வேதம் வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது. எங்க இருக்குது? அவன் இருதயத்தில் இருக்கு. அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. பிள்ளைகள் நடை பிசகாம இருக்கணுமா? ஆரம்பத்திலே வசனத்தை கற்றுக் கொடுங்க. என் பையன் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்க, இங்கிலீஷ்காரனே உருப்படலையே, அப்புறம் இவன் போய் மீடியத்தில் படித்து எங்கே உருப்பட போகிறான்? நாங்கள் தான் வெள்ளைக்கார நாட்டிலாம் போயிட்டு வர்றோம், எங்கே உருப்பட்டாம? ஒழுங்காக தமிழ் பேசணுன்னு கொண்டு போய் அங்கே கொண்டு சேர்த்து அவன் மம்மி டேடி, தகப்ப மேலே கோவம் வந்துன்னா தாடி, அம்மா மேலே கோவம் தான் அம்மி. ஒழுங்காக தகப்பன் தாயின்னு சொல்லி பழக்க வைங்க பிள்ளைகளை. இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற நான்லாம் தமிழ் மீடியத்திலாம் படித்து உலகமெல்லாம் என்ன கொண்டு போகல. இங்கிலீஷ் மீடியத்துக்கு எதிர்ப்பு சொல்லலை, அது என்னமோ பிரமாதமாக நினைக்கும். பைபிள் முதல்ல வாசிக்க கற்றுக் கொடுங்க பிள்ளைகளுக்கு. நீங்கள் வாசிக்கிறத பார்த்து உங்கள் பிள்ளைகள் பைபிள் வாசிக்கட்டும். மற்ற பாடத்தெல்லாம் வீக்கானா உடனே டியூஷன் வைக்கல. அவன் பைபிளில் வீக்காக இருக்கான், ஒரு பாஸ்டர் கூப்பிட்டு மாதம் 1000 ரூபா கொடுத்து ஒரு டியூஷன் வைக்கலாம்? அது செய்ய மாட்டேன். அவன் உருப்படாமல் போகிறதுக்கு வேண்டிய வழியெல்லாம் பண்ணுறிய. கேட்குறேன், சயின்ஸு வீக்குனா உடனே சயின்ஸ் வாத்தியாக இருக்கும், மேத்ஸுனா உடனே மேத்ஸ். இவன் பைபிளில் வீக்கு. எது இம்பார்ட்டன்ஸு? தேவன் அருளின வேதம் ஆரம்ப காலத்திலேயே 25 வயசு வரைக்கும் 18 வயசு வரைக்கும் காத்திருக்கப்படும். ஆரம்பத்திலேயே பள்ளிக்கூடத்துக்கு போக முன்னாலே வசனத்தை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். பிரான்சிஸ் சேவியர் சொன்னார், அதை பிள்ளை வளர்ப்பை பற்றி பேசும்போது சொல்லுவேன். ஒரு பிள்ளை பிறந்த உடனே என்னிடத்துல கொடுத்து விடுங்கள். 7 வயசு வரைக்கும் அவன் என்னோட இருக்கட்டும். அவனுக்கு தேவையான எல்லா சத்தியங்களையும் 7 வயசுக்குள்ளே போதித்து விடுவேன். அதுக்கப்புறம் உலகத்தில் அந்த 7 வயசுக்கு அப்புறம் உலகத்தில் எங்கே போய் விட்டாலும் அவன் கத்தரை விட மாட்டான். 7 வயசுக்குள்ள புகழ்பெற்ற ஒரு ரோமன் கேத்தலிக் மிஷனரி சொன்னது. வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன தெரியுமா? அவன் ஐஏஎஸ் படிச்சிருந்தாலும் சரி, அவன் தேசத்துக்கு பிரசிடெண்ட்டாக பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் ரசிக்கப்படாட்ட நரகத்துக்கு போவான். நல்லா உறுதி பண்ணு. அவன் ஒழுங்காக படிச்சிருந்தானா, மதுரையில் புதூரில் தெருப்பு இருக்கிறவனாக இருந்தாலும் ரசிக்கப்பட்டிருந்தானா பல்லவத்துக்கு போவான். எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்க? உங்கள் பிள்ளைகள் எதை படிக்கணும்னு நினைக்கிறீங்க? வெளிநாடுகள்லாம் கெட்டு போனது காரணம் அந்த பைபிளை தூக்கி தூர எறிஞ்சிட்டு இஷ்டத்துக்கு போனதுனால தான் இன்றைக்கி சாபம் இருக்குது வெள்ளைக்கார நாடுகளில். அந்த சாபம் உங்களுக்கு வரக்கூடாது. அவன் நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. வாலிபன் தன் வழியை உடைய வசனத்தின்படி தன்னை, வேத வசனத்தின்படி தன்னை காத்து கொள்றதுனால தான் அவன் சரியாக இருக்கும். நீங்கள் அடிக்கலாம், மிதிக்கலாம், உதைக்கலாம், திருந்த மாட்டான். பாஸ்டர் சொன்னபடி நிறைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு கலக ஆவி இருக்குது. நான் அது மேற்கத்திய நாடுகளை பார்ப்பேன். தே ஹேவ் எ ரிபெலியஸ் ஸ்பிரிட். தகப்பன் சொன்னால் கேட்கறதில்ல, தாய் சொன்னால் கேட்கறதில்ல. இது கீழ்ப்படியாமல் மட்டும் இல்லை. இட்ஸ் நாட் ஜஸ்ட் டிஸ்ஒபீடியன்ஸ், இட் இஸ் த ஈவில் ஸ்பிரிட். கலக ஆவி பிள்ளைகளுக்குள்ள அந்த கலக ஆவி இருக்குது. எத்தனை அடி அடிங்க, அவனை கொலை பண்ணாலும் அவன் திருந்த மாட்டான். அந்த அசுத்தாவி அவனை விட்டு போடனா இயேசு உள்ளத்தில் வரணும், பரிசுத்தாவி அவனுக்குள்ளே வரணும். அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்யக்கூடிய உதவி அதுதான். ஆரம்ப நாட்களில் ரட்சிப்புக்குள்ளே நடத்தி ஆரம்ப நாட்களே பரிசுத்தாவி பெற்று வச்சுருங்க, அவன் நிச்சயமாக பல்லவத்துக்கு போவான். ப்ரையாரிட்டி எதுக்கு கொடுக்குறியா? முன்னுரிமை. 119ஆம் சங்கத்தை தான் நினைக்கிறேன், கால்களுக்கு தீபம். அப்படியா? 105ஆ? 119 105 வாசிங்கம்மா. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு. வசனம்தான். ஒரு தேசத்தை உயர்த்துகிறதும் வசனம், ஒரு தேசம் தாழ்ந்து போகிறதுக்கும் வசனத்தை கீழ்ப்படியாமல் தான். ஒரு குடும்பம் உயர்வதற்கும் வசனம் தான், ஒரு குடும்பம் தாழ்ந்து போகிறதுக்கும் அந்த வசனத்துக்கு முக்கியம் கூடாது. அந்த வாழ்க்கையில் வேத வசனத்துக்கு முக்கியம் கொடுக்கிறது கர்த்தருக்கு கொடுக்கிறது போல. இட் இஸ் த வேர்ட் ஆஃப் காட். ஒரு வார்த்தைன்னு வரும்போது அவருடைய வார்த்தை, அவருக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்குறோங்கிறது அவருடைய வார்த்தைக்கு நம்ம எவ்வளோ கீழ்ப்படுகிறோம் அதை பொறுத்து. நம்ம பிள்ளைகள் எல்லாம் ஒன்றும் நரகத்துக்கு போகக்கூடாது. அல்லேலூயா.
அவன் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் பரலோகத்துக்கு போகணும். எல்லாரும் பணக்காரன் ஆகாமல் இருக்கலாம், அதை பற்றி பரவாயில்ல. குடிசையில் இருந்தாலும் சரிதான், கூழ் சாப்பிட்டாலும் சரிதான். நீங்கள் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்றுதான் பாக்கியவான்கள். கைகளை தட்டி ஆமென்னு சொல்லுங்க. வேத வசனத்துக்கு முதலிடம் கொடுங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க. கணவன் மனைவி குடும்ப ஜெபம் இருக்கட்டும். ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணி பழகுங்க. முதலாவது தேவ சமூகம், ரெண்டாவது வேர்ட் ஆஃப் காட், மூணாவது அதற்குள் இருந்தது என்னது? இல்லை, அடுத்த பாட்டு உள்ளே இருந்தது, உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே உள்ளே இருந்தது மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரம். அது எதை ஆண்டவர் உள்ளே வைக்க சொன்னார்? அது ஒரே நாளில் அது அப்படி உருகி போகக்கூடியது. ஆனால் ஆண்டவர் அதை எடுத்து வைக்க சொன்னார். எதுக்காக? காட் வில் ப்ரொவைட். லூயா. தேவன் உங்களுடைய தேவைகள் எல்லாவற்றையும் 40 வருடமாய் பல லட்சம் மக்கள், எண்ணாமத்தில் சொல்லியிருக்கு 1:46 நினைக்கிறேன். 20 வயதுக்கு மேற்பட்டவர்களே எவ்வளோ பேர் இருந்தாங்க? 6,03,550. 20 வயதுக்கு மேற்பட்ட ஆண்கள் மட்டுமே புறப்பட்டது. இப்போ பெண்கள், சின்ன பிள்ளைகள் எல்லாம் பார்த்தா தோராயமாக ஒரு 30 லட்சம்னு சொல்லப்படுது. 30 லட்சம் மக்களையும் கர்த்தர் 40 வருஷம் போஷித்தார். எதை காட்டுகிறது? காட் வில் ப்ரொவைட். தேவ சித்தம் செய்கிறதுல கவனம் செலுத்துங்க. அளவுக்கு மிஞ்சி பணத்துக்கு முக்கிய இடம் கொடுக்காங்க. பணம் நம்ம எல்லாருக்கும் தேவை, பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். ஆனால் பணக்காரர்கள் எல்லாரும் சந்தோஷமாக இல்லை. உலகத்திலே நம்பர் 1 பணக்காரன்னு சொல்லக்கூடிய பில் கேட்ஸ், கம்ப்யூட்டர் காட், சாஃப்ட்வேர், மைக்ரோசாஃப்ட் ஓனர், குறுகிய கால அளவில் லட்சக்கணக்கான கோடிகள் சம்பாதித்த மனிதன் சொல்கிறார், இந்த பணத்தால் எனக்கு பயன் ஏதும் இல்லை. பேப்பர் கட்டிங் எடுத்து வச்சுருக்கேன் அவர் சொன்னது. சாதாரண பணக்காரர் இல்லை, உலகமே வியக்கக்கூடிய பணக்காரனாக இருந்தாலும் அதனால் எனக்கு ஒன்றும் பெரிய சந்தோஷம் இல்லைங்கிறார். வாழ்க்கையில் பணம் நம்ம எல்லாருக்கும் தேவை. பணத்தை வச்சு பொருள் வாங்கலாம், வீடு கட்டலாம், கார் வாங்கலாம். சந்தோஷத்தை வாங்க முடியாது, சமாதானத்தை வாங்க முடியாது. பணத்தை வச்சு மருந்து வாங்கலாம் முடியும், ஆரோக்கியத்தை வாங்க முடியாது. கரங்களை தட்டி ஆமென்னு சொல்லுங்க. ஆண்டவரை தேடுங்க, தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும். சோம்பேறியர்கள்னு சொல்லலை, கடினமாக உழையுங்கள். கர்த்தருக்கு பயந்த ஒரு வழிகள் நடக்கிறவன் உன் கைகளின் பிரயாசத்தை, நல்லா பிரயாசப்படணும், நல்லா கஷ்டப்பட்டு வேலை செய்யணும், சோம்பேறியாக இருக்க சொல்லல. ஆனால் கர்த்தர் தான் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்கிறார். குடும்பத்தின் தேவைகளை அவர் தான் பூர்த்தி செய்கிறார். நீங்கள் பணத்துக்கு பின்னால் போகாதபடி கர்த்தரை பற்றி கொள்ளுங்க, அவருடைய வசனத்தின்படி நடங்க. கர்த்தர் ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். அந்த மக்களுக்கு 40 வருஷமாக நடந்தாங்களே, எங்கே சம்பாத்தியம் மாதம் வீடு, சொந்த வீடு கட்டி நம்மெல்லாம் போவோமா? இப்போமோ இது நடந்து 3500 வருஷம். ஆனால் இன்றைக்கு நம்ம மதுரை விட்டு உடனே போவோமா? ஆண்டவர் சொல்கிறார், வீட்டை விட்டு நீ கிளம்புன்னு சொன்னால் எத்தனை பேர் கிளம்புவீங்க? பேசாமல் உட்காந்துருவீங்க. சும்மா ஆண்டவர் இதை பேசலை. மனைவி சொல்ல, சும்மா இருங்க, கொஞ்ச நாளாகவே நீங்கள் சரியாக தூங்க மாட்டேங்க. ஆண்டவர் இப்போ இப்படியா பேசுவார்? வீட்டை விட்டுட்டு போய் சொல்லி நீங்கள் வேணால் எங்கே வேணாலும் போங்க, பண்டாரமாக அலைங்க. நான்லாம் வரமாட்டேன், இப்போ உள்ள ஓய்வுனா வரவே மாட்டேன். இத்தனை லட்சம் மக்களும் புறப்பட்டு வர்றாங்க, சொந்த வீடு, வேலை எல்லாத்தையும் விட்டாச்சு. அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு வழி இல்லை. கர்த்தர் மன்னாவை பெய்ய பண்ண, மன்னான வாய், எபிரேய வார்த்தையுடைய பொருள் வாட், அதான் ஒரே வார்த்தை. இன்றைக்கு வரைக்கும் அது என்னன்னு யாருக்குமே தெரியாது. ஒரு ஆச்சரியமான ஒரு பொருள். 40 வருடம் அவங்களுக்கு பெய்தது. அவங்க விவசாயம் பண்ணி, கானானுக்கு போய் விவசாயம் பண்ணி சாப்பிட்ட உடனே மன்னா பெய்தது நின்று போச்சு. அது வரைக்கும் பெய்தது. ஆச்சரியமான ஆண்டவர் உங்கள் தேவைகளை பூர்த்தி செய்வார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆமென்னு சொல்லுங்க. ஆண்டவர் தான் உங்கள் குடும்பத்தை நடத்துகிறார். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சம்பாத்தி வச்சதுனால இல்லை.
நம்ம சம்பாத்தியம் பண்ணுற உண்மைதான், வேலை செய்கிறது உண்மைதான். ஆண்டவர் நம்ம குடும்பத்தை நடத்துகிறோன்னு நீங்கள் தசமாக கொடுக்கலாம், வெக்கப்பட மாட்டியே, பயப்பட மாட்டியே. ஏன்னா கர்த்தர் தான் குடும்பத்தை நடத்துகிறார். எனக்கெல்லாம் ஒரு சபை கிடையாது, ஸ்தாபனம் கிடையாது. 1ஆம் தேதி ஒன்று தான், 30ஆம் தேதி ஒன்று தான். ஊழியத்துக்கு வந்து 51 வருஷம் ஆச்சு. அரசாங்க வேலையை விட்டு 64 விட்டேன். இன்றைக்கி 2015. பிரைவேட் ஸ்கூலில் இருக்கும்போது எனக்கு ஒரு 125 ரூபா கொடுத்தாங்க மாதம். சர்ச்சு பாஸ்டர் 50 ரூபா. இதே மதுரையில் தான். 4500 சபைகளுக்கு தலைவராக இருந்தேன். 1 ரூபாய் சம்பளம் வாங்கலை. இன்றைக்கு கர்த்தர் நடத்துகிறார். உங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து நிறைய பணம் வருமானு பாருங்கள், எங்கள் அக்கௌண்ட்டை பாருங்கள், தெரியும். ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்துகிறார். பலருக்கு உதவி செய்யக்கூடிய இடத்துல வச்சிருக்கார். அல்லேலூயா. அவர் ரொம்ப ஃபெய்த்ஃபுல்லான ஆண்டவர். அவர் நம்ம பார்க்குறார், வார்த்தையை மட்டும் பார்க்குறார், நம்ம லைஃப்பை பார்க்குறார். நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருங்க, உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் மன்னாவை கொண்டு போஷித்த ஆண்டவர் இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார். 2 பிள்ளைகளை பார்த்துக்கிட்டு பிள்ளைகளை பெற்றுக்கிட்டு புலம்பாதுங்க. மிருகங்களையும் பறவைகளையும் நம்ம அப்பா தானே போஷிக்கிறார். நம்ம வீட்டில் தானே இப்போ ஒன்றுக்கு மேலே வேண்டாம், ஒன்றுமே வேண்டாம், நாமே பிள்ளைகள், நமக்கு ஏன் பிள்ளைகள்னு வச்சுருக்கோம். பண்ணியெல்லாம் பாருங்கள், 8 குட்டி 6 குட்டி போட்டு அடுத்த பேர காலத்துக்கு ரெடி ஆகிட்டு இருக்கு. பண்ணி 6 குட்டி போட்டால் சந்தோஷமாலாம் இருக்குது. கோழி டெய்லி முட்டை போட்டால் கீழே விழும்புனாலும் ஆம்லேட் ஆக்கிடுறோம். அந்த கோழி என்னைக்காவது ஒரு ஆம்லேட் சாப்பிட்ருக்குமா? பாவம் கோழி. பன்றி காய்ச்சல், எந்த பன்னிக்கு காய்ச்சல் வந்தது? நம்ம பண்ணியெல்லாம் பாருங்கள், அது நல்லா தாக்கி. இவன் தான் பண்ணி, ஊப்பண்ணி. பன்றியெல்லாம் பார்த்து அது நம்மளை போய் இதுக்கிட்டா வம்புக்களுக்கான்னு நினைப்பான். பன்னிகளுக்கு கவலையாக இருக்க, மூத்த பண்ணி கல்யாணம் ஆகலை, அடுத்த பண்ணிக்கு அட்மிஷன் கிடைக்கல, 3ஆவது பண்ணி ரோடாக சுற்றிக்கிட்டு இருக்கு, ரோடா புதூரில். வீட்டில் பிறந்த பண்ணி தான் இப்படி சுற்றுது. அவைகளெல்லாம் போஷிக்கலையா ஆண்டவர்? அதனால் நீங்கள் சொல்லக்கூடாது, ஐயா அப்போ தொடர்ந்து பெறலாமான்னு நீங்கள் ஆரம்பிச்சுறாங்க. மலேசியாவில் ஒருத்தர் சொன்னார், ஐயா பலிக்கு பெரிய பூமியை நிரப்புங்கன்னு ஆண்டவர் சொன்னார். நீங்கள் பெருத்து கண்ட்ரோல் போய் நான் சொன்னேன். ஆள் இல்லாத நேரத்தில் ஆதாம் எவாளுக்கு சொன்னார், பலிக்கு பெரிய பூமியை நிரப்புக்கும்போது உமக்கா தனியாக வந்து சொன்னார், உலகம் பக்கம் போய் சுவிசேஷ அறிவுன்னு சொன்னேன். அதை செய்வீரா? வீட்டுக்குள்ளே உற்பத்தி பண்ண பார்க்கிறேன். தேங்கி விட்டு உட்கார்ந்துட்டார். இவருக்கு வசதியான வசனத்தை எடுத்துக்கிட்டாரு. பலிகி இப்போ இந்தியாவில் பலிகி பெருகாமல் எங்கே இருக்கு ஐயா? கடலில் கொட்டுற அளவுக்கு பெற்று வச்சுருக்கோம். இந்தியாவில் ஒன்று வேகமாக நடக்கணும், இது ஒன்று தான். ஆண்டோடைய வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. எத்தனை பிள்ளைனாலும் ஆண்டவர் நடத்துவார். ஆமென். உங்கள் பாஸ்டர் 7 பிள்ளை, நாங்கள் அதுக்கு பாதியை கூட வரல. 3 பிள்ளையிலே நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம். உங்கள் விசுவாசம் பெரிது, இனி ஃபாலோ பண்ண முடியாது, வயசாகி போச்சு. கர்த்தர் நடத்தத்தானே செய்கிறார். ஆமென். அவங்க நடத்துறத நான் பார்ப்பேன், ஆச்சரியமாக நடத்துகிறார். ஆண்டவர் நம்ம பக்கத்தில் இருந்தால் எல்லா தேவையும் அருமையாக பூர்த்தி செய்யப்படும். அல்லேலூயா. அவர்கள் ஒருவனும் பலவீனனாக இருந்ததில்லை. அவருடைய பாதரட்சிகள் கிளியலை, பாதங்கள் வீங்கலை, ட்ரெஸ் எல்லாம் கிளியலைன்னு சொல்ல பழசா போல. ட்ரெஸ்ஸை ஆசீர்வதிக்கிறார், கால்களை ஆசீர்வதிக்கிறார், பாதரட்சியை ஆசீர்வதிக்கிறார். பலவீனம் இல்லை, ஒரே மன்னா தானே. அதில் வைட்டமின் A B C எல்லாம் இருந்ததான்னு எல்லாத்தையும் ஆண்டவர் அதில் ஏற்றிட்டார். ஆமென். நம்ம விதவிதமாக இப்போ சாப்பிட்டு செய்கிறோம். அப்போ அவங்க மன்னா தானே ஐயா, எல்லாத்தையும் அதில் வைட்டமின் A to Z உள்ள சேர்த்துட்டார். அதனால தான் ஒருவனும் பலவீனனா இல்லையே. ஆண்டவர் தான் நம்மளை பாதுகாக்கிறார், நோய்களை குணமாக்கினார். ஆஸ்பத்திரி இருந்தாங்க, 30 லட்சம் மக்களுக்கு எவ்வளவு வியாதிகள் வந்திருக்கும்.
ஆண்டவர் குணமாக்கினார். வனாந்தரத்தில் பகலில் மேகஸ்தம்பம். இப்போ இவ்வளவு சுதந்திரம் பெற்று 67 வருஷம் ஆனாலும் இன்னும் கரண்ட் அடிக்கடி போயிருந்தேன். அங்கே வனாந்திரத்தில் பகல் பயங்கரமான உஷ்ணமாக இருக்கும்போது நல்ல மேகஸ்தம்பம், ஏர் கண்டிஷன் மாதிரி. அதே மேகம் ராத்திரியில் அக்கினி வெளிச்சம். என்ன அற்புதமான ஆண்டவர் நம்மை நடத்துவார். அல்லேலூயா. உங்கள் வேலையெல்லாம் உங்களை கர்த்தர் நடத்துகிறார். ரிட்டையர்ட் ஆகிறதுக்காக பயப்படாதுங்க, நல்லா ரிட்டையர்ட் ஆகுங்க. யார் ரிட்டையர்ட் ஆக போகிறேன்? வெளிநாடுகளை பார்த்தீங்கன்னா ஆட்கள் ரொம்ப புலம்புவாங்க. ரிட்டையர்ட் ஆகிடுவேன், எனக்கு வருமானம் குறையா இருக்கும். இன்னும் கவலைப்படாங்க, கர்த்தர்லாம் உங்களை நடத்துகிறார். ரிட்டையர்ட் ஆனால் ஆண்டவர் அதுக்கு தகுந்த வழிகளை திறப்பார், தேவைகளை பூர்த்தி செய்வார். உங்களை ரட்சித்தவர் உண்மை உள்ளவர், உங்களை அபிஷேகித்தவர் உண்மை உள்ளவர், இம்மட்டும் உங்களை நடத்துகிறவர் உண்மை உள்ளவர். ஒரு கேன்சர் வந்திருந்தால் எத்தனை லட்சமும் செலவழிச்சு, அது இல்லாமல் பாதுகாக்கிறது ஆண்டவருடைய கிருபை. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. மன்னா வைக்கப்பட்ட பொற்பாத்திரத்தை உள்ள வைங்கன்னு சொன்னார். டு ரிமைன் தம். காட் இஸ் யுவர் ப்ரொவைடர். நான் தேவன் சர்வ வல்லவர், மிருகங்களையும் பறவைகளையும் போஷிக்கிற ஆண்டவர் நடத்துவேன். யானையெல்லாம் காட்டில் இருக்க யானையெல்லாம் அதுக்கு என்ன கொலஸ்ட்ரால் இருக்குது, எவ்வளோ பெருசாக இருக்குது உடம்பு. எக்ஸசைஸாக பண்ண சொன்னார், போ அப்படி நடா டெய்லி. நான் பைபாஸ் ரோட்டில் மதுரையில் இருக்கேன், பார்த்தா காலையில் அவன் அண்டர்வேர் போட்டுட்டு ஓடுற ஓட்டத்தை பார்த்தா திருடிட்டு ஓடுற மாதிரி இருக்கும். இல்லை, கொழுப்பை குறைக்கும். திங்கும் போதே கொஞ்சம் குறைச்சி தின்னான, நல்லா தின்னுட்டு ஓடுறது. மனைவி பின்னால் சேர்ந்து ஓடுறான், புருஷன் பொண்டாட்டியுமா அலைங்க. காடுகள் இருக்கிற மிருகங்கள் அதெல்லாம் கொலஸ்ட்ரால் இருக்குது, அது நல்லா தானே இருக்குது. நம்ம கையில் மாட்டினதுக்கு தானே மிருகாஸ்பத்திரின்னு வச்சுருக்கான். காட்டில் மிருகங்களுக்கெல்லாம் ஆஸ்பத்திரி, அங்கே வியாதி வந்தால் எங்கே போகுது? காய்ச்சல், தலையடிக்கு. சிங்கமெல்லாம் புலியெல்லாம் அது ஒரு மாதிரியாக நிற்குது, தலைவலி ஒரு மாதிரி இருக்குது. அது நல்லா தான் இருக்குது. இவனுக்கு தான் பட்ட பேரில் லைட்டை போட்டு ஆக்சிடென்ட். காட்டில் என்ன ஆக்சிடென்ட் நடக்கு? அங்கே லைட்டாக இருக்குது, யானையும் சிங்கமும் ராத்திரியில் மோதிக்கிட்டது. இவன் தான் பட்ட பேரில் மோதுறான் மதுரையில். அங்கெல்லாம் நாரிக்கிட்டு நமக்கு தான் லெட்டின் தேவைப்படுது. காடுகளில் லெட்டினாக வச்சுருக்கு யானை பூனைகளுக்கெல்லாம் நாரவா செய்து பிக்னிக் போனால் அங்கே தான் போகிறோம். எந்த மிருகமாவது பிக்னிக்கு மதுரைக்கு வருதா? இவன் இருக்க பக்கத்துமே வரப்படாண்டா ஒதுங்கி நிற்க. நம்ம காடை போனால் நல்லா அழகாக இருக்கப்பா, ஆண்டவர் படைத்த அருமையான மரங்கள் செடிகள் அப்படித்தான் அங்கே வச்சுருக்காரு. கிளீன் பண்ணலாம் ஒருத்தர் இல்லை, லெட்டின் கழுவுறதுலாம் ஒரு ஆள் இல்லை. நமக்கு தான் வீட்டில் லெட்டின் இல்லை, நாரி போகும் குடும்பம். பாத்ரூம் இருக்குது நம்ம குளிக்கிறதுக்கு. மிருகங்களை எங்கே போய் பாத்ரூம் குளிச்சுட்டு வந்து சோப் போட்டுக்கிட்டு இருக்கு கேட்குறேன். ஏன் சொல்கிறேன்னா, அது எதுக்கு ஆண்டவர் ஒழுங்கு வச்சிருக்கார், அவைகளை நடத்துகிறார், நம்மை நடத்துவார். அதுக்கு தான் சொல்ல வர்றேன். கைகளை தட்டி ஆமென் சொல்லுங்க. நம்மை ஆண்டவர் நடத்துவார். மன்னா அதான். கடைசியாக ஆரோனின் தளிர்த்த கோல். இது எதுக்கு அங்கே உள்ள வந்தது? சர்ச்சுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்தது. இஸ்ரவேல் மத்தியில் நம்மள எவன் பெரியவன், மோசைக்கு விரோதமாக முறுமுறுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மோசை தானா வரல, அவன் எங்கே இருந்தவனை போய் ஆண்டவர் பிடிச்சு கொண்டு வந்தார். ஆண்டவர் அழைக்கும் போது நான் வரலன்னு சொல்லலை, அவன் வரலன்னு தான் சொன்னான். ஆனால் ஒரு குரூப் மோசைக்கு விரோதமா, நீங்களே என்ன உங்கள் அண்ணன் தம்பிலாம் சேர்ந்து கதை நடத்துறிய? மீரியாமே பேசினான். மீரியாமே சொந்த சிஸ்டர் தான், அவளே மோசையினுடைய மனைவிக்கு விரோதமாக பேசினான். மோசை சொன்னா, நாங்கள் இதை தெரிந்து உள்ள கர்த்தர்களை நியமித்தோம். என்ன கர்த்தர் நியமித்தார்? உங்களை நீங்கள் வைத்திரிய தேவன் வைத்த ஒழுங்குக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. அப்படி கீழ்ப்படியாவிட்டு உங்கள் குடும்பத்தில் நீங்கள் எவ்வளோ பரிசுத்தமான இருந்து உபவாசம் பண்ணி நல்லா ஜெபம் பண்ணாலும் சாபம் உங்கள் வீட்டு போட்டு போகாது.
நிறைய பரிசுத்தவான்களுடைய குடும்பங்களை பார்க்குறேன், நல்லா இருக்காங்க, தங்களுக்கு மேலே வச்சிருக்கிற ஆட்களுக்கு கீழ்ப்படுகிறதே இல்லை. இவர் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது? 12 கோத்திரத்தையும் 12 கோல் கொண்டு வாங்கினார். ஆண்டவர் சொல்லியிருக்கார், நான் தான் ஆரோனை நியமிச்சிருக்கேன், இருக்கட்டுன்னு சொல்லு. கோல் கொண்டு வாங்கப்பா, ஒவ்வொரு கோத்திரமும். யாருடைய கோல்? துளிர்த்தது, அப்புறம் பூ பூத்தது, பழங்களை கொடுக்கிறது. யாருடைய கோலை நான் தெரிந்து கொள்ளுவேனோ அது என்ன செய்யிருக்கும்? துளிர்த்திருக்கும், பூ பூத்திருக்கும், வாதுமை பழங்களை கொடுக்கும். ஒரு அடையாளமாக வைக்க விரும்பினார். வாயில் சொல்லியிருக்கலாம், இந்த கலக ஆவி உள்ளவங்க எகிப்தை விட்டாலும் இவங்க கானானுக்கு போய் சேர மாட்டாங்க. சபையில் ஒரு குரூப் அப்படி இருக்கு. பாவத்தை விட்டாலும் இவங்க பரிசுத்தத்தை நோக்கி போகல. எப்போதும் குறை சொல்றது, யாரை பார்த்தாலும் குறை சொல்றது. மோசைக்கு ரொம்ப வேதனை. என்ன ஆண்டவரே, என் பேரை ஜீவபரிசுத்தவன கிறுக்கி போடும், எவனாவது இவனோட நடத்தட்டும். கலக ஆவி உள்ளவங்க எவ்வளோ ஆச்சரியமாக ஆண்டவர் வழி நடத்தினாலும் ஆரோன் தானாவா தெரிந்தோன்னா கர்த்தர் தெரிந்து கொண்டார். 12 கோலையும் கொண்டு போய் விட்டாங்க, தேவசமத்தில் வச்சுட்டு வந்தாங்க. ஓவர் நைட்டில் காலையில் போய் பார்த்தா ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. இது ஒரு காய்ந்த கோல், உலர்ந்த கோல், கைட்டு பிடிச்சிட்டு போகிறதுக்கு உபயோகமான கோல். மண்ணில் ஊற்றி தண்ணி ஊற்றினாலுமே அது துளிர்க்காது. தேவ சமூகத்தில் கொண்டு போன போது அது துளிர்த்தது. அவனுடைய வாழ்க்கையில் எது நம்பிக்கையில் நினைக்கிறீங்களோ ஆண்டவர் அதுக்கு நம்பிக்கையை தருவார். அது துளிர்க்கும். குழந்தை இல்லாத உனக்கு குழந்தை பாக்கியத்தை தருவார். இந்த வியாதி யாராலும் குணமாக்க முடியாதுன்னு சொல்லும்போது தேவ சமூகத்தை கொண்டு வா, கர்த்தர் அதை அற்புதமாய் குணமாக்குவார். அவர் காட் இஸ் எ லிவிங் காட். உலர்ந்த கோல் துளிர்க்கும். நம்பிக்கையற்றவங்களுடைய நம்பிக்கையை கர்த்தர் உறுதிப்படுத்தி அதை நம்பிக்கையில் உறுதியாக்குவார். சோர்ந்து போகாதிருங்கள். bring it to the presence of God. உட்கார்ந்து புலம்பாதிருங்கள், தேவ சமூகத்தை கொண்டு வாங்க. திருந்தாத உன்னுடைய பிள்ளை திருந்துவான், ரட்சிக்கப்படாத உன்னுடைய கணவன் ரட்சிக்கப்படுவான். கர்த்தரால் கூடாது ஒன்றுமில்லை. கையில் வருத்தி ஆமென் சொல்லுங்க. எந்த பிரச்சனைக்கும் தேவ சமூகத்தில் பரிகாரம் உண்டு. சுப்ரீம் கோர்ட் தீர்க்க முடியாத பிரச்சனைகளையும் இயேசுவுடைய சமூகம் தீர்க்கும். நம்புங்கள். கோல் எப்படி துளிர்க்கும்? உட்கார்ந்து பேசினா அது ஒன்றுமே துளிர்க்காது. துளிர்க்கிறது மட்டும் இல்லை, நம்பிக்கை கொடுக்க அப்புறம் பூ பூத்தது. வேதத்தில் பூவை பற்றி நிறைய சொல்லியிருக்கு. நறுமணம் கொரிந்தியரில் இருக்குது. நறுமணம் கொடுக்கக்கூடியதானதுதான் பூ. நம்முடைய ஜீவியம் அநேகருக்கு நறுமணம் கொடுக்கக்கூடிய சாட்சியுள்ள வாழ்க்கையை அமைப்பார். யார் உங்களை கேலி பேசுனாங்களோ அவங்கெல்லாம் உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க. யார் உங்களை சொந்தக்காரங்கன்னு உங்களை உதவி தள்ளினாங்களோ அவங்க உங்களிடத்தில் ஆலோசனை கேட்டு வருவாங்க. நறுமணம். சமுதாயம் இன்றைக்கு துர்ச்செய்கைகளினாலே நாற்றம் எடுத்திருக்கிறது. ஊழல் லஞ்சத்தினால் நாற்றம் எடுத்திருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் நறுமணம் உள்ளதாக வச்சிருக்கிறார். இந்தியாவில் நம்ம வச்சிருக்காருன்னு சொன்னால் கொஞ்சமாவது மழை பெய்யுதுன்னா நம்மால தான். வரணபாவெல்லாம் ரிட்டையர்ட் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. கர்த்தர் நம்ம கொண்டு நம்ம மழைக்காக ஜெபம் பண்ணுறோம், தேசத்துக்காக ஜெபம் பண்ண போகிறோம், எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ண போகிறோம், ஜெப கொண்டு இருக்கிறோம். தேசத்தில் நான்லாம் மோடிக்காக டெய்லி காலையில் சாயங்காலம் தவறாமல் ஜெபம் பண்ணுறேன். அவன் கட்சிக்காரன் பிஜேபி ஜெபம் பண்ணுவானா, நான் ஜெபம் பண்ணுறேன், ஐயா அவர் நல்லா இருக்கணும், நல்லா ஆட்சி பண்ணணும்னு சொல்லி நான் டெய்லி ஜெபம் பண்ணுறேன். ஒரு தடவையில் 2 தடவை. கருணாநிதி டேடிக்கும் ஜெபம் பண்ணுறேன், மோடிக்கும் மட்டுமில்லை. வயசாகி போச்சு ஆண்டவரே, எப்படியாவது ரசிக்கப்படணும்னு சொல்லி நல்லா காலையில் ஜெபம் பண்ணுறேன், சாயங்காலம் ஜெபம் பண்ணுறேன். வயசு 93 ஆச்சு, எப்போ போகணும்னு தெரியாது, ரசிக்கப்பட்டு போகணும். அதுதான். அப்புறம் நம்ம லேடி, அவளுக்கும் ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவரே அந்த அம்மா ரசிக்கப்படணும், ஆண்டவரே அந்த அம்மா ரசிக்கப்பட்டால் இந்த தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகும்.
ரசிக்கப்பட முடியும்னு நினைக்கிறீங்களா? இல்லையா? ஆண்டவரால் ஒரு சவுலை பவுலாக்க முடியும் என்றால், சபையை உபத்திரப்படுத்தினவனை சபையை கெட்டுதலாய் மாற்ற முடியும் என்றால், ஆண்டவர் நம்ம லேடியை மாற்றுவார். ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் நான் ஜெபம் பண்ணுற போல நீங்கள் ஜெபம் பண்ணும். எந்த ஏடிஎம்கையும் ஜெபம் பண்ணுவானா? நான் அந்த அம்மாவுக்கா ஜெபம் பண்ணுற ஐயா, நல்ல சுகத்தை தாரும், நல்ல பலனை தாரும், அந்த அம்மா ரசிக்கப்படணும், அபிஷேகம் பண்ணணும், ஞானஸ்தானம் பெறணும். ஒரு ஆளால் தண்ணியில் முக்க முடியறதுனால 4-5 பேர் நின்னாது நாங்கள் தண்ணியில் முக்கிறோம். என்னையும் சேர்த்துக்காரம்னு ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணியிருக்கேன் ஞானஸ்தானம் கொடுக்குறதுல. தேசத்தில் தலைவர்களுக்கெல்லாம் நாம் ஜெபம் பண்ணுறோம். இப்போ தான் நம்ம நல்ல ஆட்சி செய்ய முடியும். அவங்களுக்காக ஜெபம் பண்ணுறது நம்ம தான். அல்லேலூயா. எதுக்கு சொல்லுன்னு சொன்னால், நமக்கு மேலே ஆண்டவர் அவங்கள வச்சுருக்காரு. பாஸ்டருக்காக டெய்லி ஜெபம் பண்ணோம். உங்கள் போதகருக்கு ஆண்டவர் வச்சுக்கிற ஒழுங்குக்கு கீழ்ப்படியணும். புருஷன் அவர் சுமாராக இருந்தாலும் மனைவி என்ன செய்யணும்? அவரை தான் மதிக்கணும். அவர் தான் புருஷன் தான் குடும்பத்துக்கு தலைவர். அந்த மரியாதை இருக்கணும். இவர் என்ன தலைவர்? ஒரு லூசுன்னு சொல்லக்கூடாது. இருக்கட்டுமே, லூஸாக இருந்தாலும் பரவாயில்ல, உங்களை வச்சு இத்தனை நாளுக்கு சமாளிக்காரு. புருஷனை மதியாத பொம்பளையில் ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். பெற்றோரை மதிக்காத பிள்ளைகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார். வாத்தியாரை கனப்படுத்தாத மாணவர்களை ஆசீர்வதிக்க மாட்டார். வேலை தன்னை கொடுத்திருக்க இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்தவனோ அந்த அதிகாரியை மதிக்கிறவனை தான் கர்த்தர் மதிப்பார். சபையில் நமக்கு போதகராக இருக்கிறவர் நம்ம வயசில் குறையா இருந்தாலும் அவர் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன். அல்லேலூயா. அப்படி அந்த ஒழுங்குக்கு கீழ்ப்படியணும். இந்த தளிர்த்த கோல் பூ பூத்தது, வாசனை கொடுத்த அப்புறம் பழங்களை கொடுத்தது. பழங்கள், ஃப்ரூட்ஃபுல்னஸ் எல்லாமே ஓவர் நைட்டில் நடக்கு. 8 மணி நேரத்துக்குள்ள நடக்கு. பழங்களை குறித்து வேதத்தில் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியின் கனி, கலாத்தியர் 5:22-23. ஆவியின் கனியோ, வாசிங்களேன். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. இது ஆவியின் கனி அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆவியானவர் நமக்குள்ள நல்லா இருக்கிறாருங்கிறது காட்டுறதுக்கு இதுதான் கனிகள். ஒரு மரத்தினுடைய வளர்ச்சியை காட்டுறது கனி. உங்கள் வாழ்க்கையில் இந்த விதமான நல்ல சுபாவங்கள் இருக்கும்போது தான் நீங்கள் ஆவிக்குரிய மக்கள்னு சொல்ல முடியும். அந்நிய பாசை என்பது ஒரு அடையாளம் தான், அது கனி அல்ல. அபிஷேகம் பெற்ற எல்லாரும் அந்நிய பாஷை பேசுவோம், ஆனால் இதுதான் கனி. அன்பு, எல்லா இடத்துலையும் அன்பு. அல்லேலூயா. எல்லாட்டையும் அன்பாக இருக்கீங்களா? சில பேர் அன்பாக இருக்கிறாங்க, சிலர் செய்த தவறுகளை மனசில் வச்சு வேதனைப்பட்டு இருக்காங்க. யார் உங்களுக்கு என்ன தூய்மை செய்தாலும் எல்லாரையும் நேசிங்க. பிரசங்க பீடத்தில் சொல்கிறது போல் அது எளிதாக இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனாலும் ஆண்டவரே அந்த கிருபையை தாரும். என் மாமியாரை நேசிக்க உதவி செய்யும், என் மருமகளை நேசிக்க உதவி செய்யும். மாமியார் பண்ணுற கொடுமை பயங்கரமாக இருக்கும். இவ்வளோ நேரத்தோடு எடுத்துக்காரோம் அப்படின்னு சொல்கிறத விட, அல்லது கூட கொஞ்சம் நாளைக்கு வச்சு அவள் உபத்திரவத்தை பண்ணி எல்லாம் அநியாயத்தெல்லாம் அனுபவிச்சு தான் போகணும் அப்படின்னு ஜெபம் பண்ணாமல், மாமியாருக்கு என்ன ஜெபம் பண்ணும்? நீடித்த ஆயில தார ஆண்டவரே. மருமகளுக்கு அப்படி ஜெபம் பண்ணுங்க. உங்கள் மகளை போல நினைங்க. மருமகளால் தான் உபத்திரவம்னு சொல்லாதுங்க, இருக்கலாம். மருமகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, மாமனாருக்காக ஜெபம் பண்ணுங்க. அன்பு, பக்கத்து வீட்டுக்காரனுக்காக ஜெபம் பண்ணுங்க, தேச தலைவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அன்பு, சந்தோஷம் எப்போதும் உங்கள் முகத்தில் பறி கொடுத்த ஆளுமா இருக்கப்படாது. சர்ச்சுக்கு வரும்போது சிலர் நான் அப்படி சொல்லும்போது தான் கொஞ்சம் சிரிப்புன்னு வரும், அவ்வளோ. அப்புறம் மறுபடியும் மூடிக்கிடும். இவங்க சிரிச்சே பழகினதே கிடையாது, எப்போதும் சீரியஸாக தான் இருப்பாங்க. வீட்டுக்கு புருஷன் வந்தாலும் அவன் மூலையில் உட்காந்து கையை ஆட்டிக்கிட்டு இந்த நரம்பு தளர்ச்சி வந்த பொம்பளை மாதிரி கையை ஆட்டுறதை பார்த்து அவன் பார்ப்பான். இவ போகிற போக்கு சரியாக தெரியலை. என்னைக்கு இந்த பெந்த கோஷை குட் சமாரிட்டுக்கும் போனாலோ
அன்னையிலேருந்தே இவ ஒரு மாதிரி இருக்கா, என்கிட்ட நல்லா பேச மாட்டுக்கா. பக்கத்து வீட்டு சிஸ்டர் நல்லா பேசுகிறாங்க, அவங்க சர்ச்சுக்கு போகிறது கிடையாது. இவ சர்ச்சுக்கு போய் கையை ஆட்டுறதோடு சரி, குடும்பத்தையே ஆட்டிட்டான். எப்படி சொல்லப்பட, புருஷன் ஆஃபீஸ் முடிச்சு வந்தோடனே அத்தான் வாங்க, நல்லா சிரித்து பேசுங்க. நாயே பூனையன்னு என்னது மோசமாக பேசினாலும் அத்தான் கூப்பிட்டீங்களா, வாங்க காஃபி சாப்பிடுன்னு கே. எருவு மாடு, எருவு மாடை கட்டினது யாரு? சரி, அப்படி சண்டைக்கு இழுக்காதபடி எல்லா இடத்துலையும் அன்பு. ஆமென். ஆவின் கனி, அப்புறம் ஆற்றும் ஆதாயமாகிய கனி. யோவான் 15 சொல்லியிருக்கு. 15 யோவான் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனமாக வாசிங்க. நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு அந்த கனி. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுத்ததாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கு உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும். கனி கொடுத்தல் என்பது ஆற்றும் ஆதாயம். சபைக்கு வருகிற நீங்க உங்கள் மூலமாக ஒரு வருஷத்தில் எத்தனை பேர் சபைக்கு வரான்னு பார்க்கணும். ஒரு ஆரோக்கியமான வாழ்வுக்கு அடையாளம் ஆத்தும் ஆதாயம். அல்லேலூயா. ஒரு வருஷத்தில் 365 நாள் உங்கள் மூலமாக ஒரு ஆளாவது சபைக்கு வந்தால் அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒரு தென்னை மரம் பல தேங்காய் கொடுக்குது, ஒரு மாமரம் பல மாம்பழங்களை கொடுக்குது, ஒரு கொய்யா மரம் எத்தனையோ கொய்யாப்பழம் கொடுக்குது. நீங்கள் மட்டும் எப்படி ஒரு ஆவிக்குரிய மரமாக இருக்கிற நீங்கள் ஒரு கனி கூட கூடாமல் எப்படி பட்ட மரம் போலேயே இவ்வளோ நாள் சர்ச்சுக்கு வர்றீங்க? இந்த மரத்தை வெட்டி போடுன்னு அங்கே சத்தம் கேட்குறதே உங்கள் காதில் கேட்குதா? உங்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு சத்தம் கேட்குறது, இந்த மரம் இந்த வருஷமும் இருக்கட்டும். அதனால தான் நீங்களும் நானும் இந்த 2015 இருக்கிறோம். ஆண்டவருக்கு பிரயோஜனமான காரியங்களை செய்வோம். கொலோசியர் 1:10 நற்கிரியைகளாகிய கனின்னு இருக்குது. கொலோசியர் தான் நினைக்கிறேன், வாசிங்க. கொலோசியர் 1:10. என் கையில் வசனம் இல்லை, சொல். சகலவித நற்கிரியைகளுமாகிய கனிகளை தந்தேன்னு இருக்குது. சரி, நற்கிரியைகள் சபையில் உங்களால் நற்கிரியைகள் உண்டாகணும். ஒரு குரூப்பு சர்ச்சுக்கு வருவாங்க போவாங்க, அவங்களாம் நம்முடைய விசிட்டர்ஸ். ஆனால் குடும்ப அங்கத்தினர் என்பது சபையுடைய காரியங்களில் பங்கு பெறுறது. ஏதாவது ஒரு சேரை ஒழுங்கு பண்ணுறதோ, ஒரு க்ளீன் பண்ணுறதோ, ஒரு டெக்கரேட் பண்ணுறதோ. நம்ம வீட்டுக்கு பல விருந்தினர்கள் வந்து போவாங்க. ஆனால் வீட்டார் என்று சொல்லும்போது நாம் வெறுமனே சாப்பிட்டு படுக்கிற ஆள் மட்டும் இல்லை, அந்த வீட்டினுடைய காரியங்களை நம்மால் ஏண்டதை உதவி செய்யணும். நற்கிரியைகள் இதுதான் கனிகளில் நான் சொல்ல நேரம் எடுக்க விரும்புகிறது. அவ்வளோதான். கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் கண்களை மூடுவோம். தேவ சமூகத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். தேவனுடைய வசனத்துக்கு முதலிடம் கொடுங்கள். எல்லா தேவைகளையும் கர்த்தர் பூர்த்தி செய்வார் என்ற விசுவாசம் உங்களுக்குள் இருக்கட்டும். தேவன் வைத்திருக்கிற ஒழுங்குக்கு எப்போதும் கீழ்ப்படியுங்கள். வாசகம், தேவன் வைத்திருக்கிற ஒழுங்குக்கு எப்போதும் கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் ஓபேத் ஏதோமே அவன் வீட்டாரையும் ஆசீர்வித்த தேவன் நிச்சயம் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பார்.